இன்றைக்கி வீட்டில் பீன்ஸ் தாங்க இருந்தது. சரி பீன்ஸை வச்சு ஒரு சாதம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 துண்டு தேங்காய், ஒரு கைப்பிடி நிறைய வேர்க்கடலை போட்டுக்கோங்க. மிக்சி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொடியாக நறுக்கின பீன்ஸையும் அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. பீன்ஸ் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. வடித்து ஆற வச்ச சாதத்தை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். இன்றைக்கி சைட் டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லேட்டும் தயிர் பச்சடி தான் கொடுத்துருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சாப்பிடும்போது ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளம்பழம் தான் கொடுத்துருக்கேன். என்னோட சமையலெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.